இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்பி பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால்லேருந்து எடுத்த பன்னீரோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு 2 to 3 டீஸ்பூன்ஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சா கொஞ்சம் அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கும். இந்த பன்னீர் வீட்டிலே பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். நான் லிங்க் இதில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதை ஒரு தவாவில் எண்ணெய் நல்லா காய வச்சு எல்லா சைட்ஸும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி பன்னீர் 65 ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குன்னு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். இல்லை லன்ச்சுக்கு சைட் டிஷ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக போகும். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான டிஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறது வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் ஒரு சால்ட்டட் டேஸ்ட்டோடு பண்ணுறது எப்படிங்கிறது அந்த இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மில்க்கும் லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணி பன்னீர் பண்ணி போட்டிருக்கேன். வீட்டில் செஞ்ச பன்னீரில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.